அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில், அதாவது மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த புதன் ஆதித்ய யோகம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்குங்க. சூரியன் ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்களை தரக்கூடியவர். புதன் ஒருவருக்கு புத்தியையும் வித்தையையும் கல்வியையும் தரக்கூடியவர். இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுன்னு பார்க்கலாம். இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டிற்கான அதிபதி, அதாவது சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். புதன் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் வீட்டிற்கான அதிபதிங்க. இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீதி நெறி தவறாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே துல்லியமாக இருக்கக்கூடிய நபர்கள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும், அதாவது அடுத்தவர்களை எடை போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு தன்மையை கொண்டவர்கள். கரெக்டான விஷயத்தில் அவங்க பண்ணது கரெக்ட் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ட் அப்படிம்பாங்க. நீங்கள் செஞ்சது தவறு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே அவங்கக்கிட்ட வாதாடக்கூடிய அளவுக்கு திறமையை கொண்டவர்கள். எல்லா விஷயத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடியவர்கள், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள், ரொம்ப தன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க. யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகணும், கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், நான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதே இல்லைங்க. நான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய கெடுதல்கள் மற்றவங்களால சந்திச்சிட்டேன். இன்றைக்கி நிறைய இழந்துட்டேன். இழந்த இழப்புகள், நான் பேசக்கூடிய வார்த்தைகள், நான் இழந்த இழப்புகள், நான் என்னோடய வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் ரொம்ப ஜாஸ்திங்க. அந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே கிடையாது. ஏன் இந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு? என்னோடய விஷயத்தில் எனக்குன்னு அதிர்ஷ்டமே கிடையாது, எனக்குன்னு பாக்கியமே கிடையாதா? நான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே என்னால் அடைய முடியாதா? நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என் கையை மீறி போயிட்டே இருக்குது. அதே மாதிரி கை கெட்டினது வாய் கெட்டல. நிறைய விஷயங்களில் எனக்கு இழப்புகள் மட்டுமே சந்திச்சிட்ருக்கேன்னு யோசிச்சிருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த இந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் நிறைய அதிர்ஷ்டங்கள், உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்க போதுங்க. எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இழந்த வேலையை திரும்ப பெறக்கூடிய ஒரு தருணம். நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு அந்த வேலையை விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னை விட அனுபவமே இல்லாதவங்களுக்கெல்லாம் பெரிய பொறுப்புகள் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறதே இல்லைங்க. இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டால் கூட இருக்கிற வேலையும் தொலைச்சிட்டோம்னா மறுபடியும் நமக்கு ஃபினான்ஷியல் லெவலில் நமக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குமே. இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு வெளிநாடு போய் வேலை பார்த்துட்டு வந்தோன்னா கூட கை நிறைய சம்பாரித்து இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பல விதமான முயற்சிகள் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு எதுவுமே எனக்கு சரியான விதத்தில் நடக்கவே இல்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 கிரகங்களோட இணைவு காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஏன்னா அந்த 9ஆம் இடம், அந்த 9ஆம் வீட்டிற்கான அதிபதி, பாக்கிய ஸ்தானாதிபதியே இந்த புதன் தான். அந்த இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திடீர்னு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், அந்த வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பெரிய ஒரு ஒரு நல்ல செட்டில் ஆயிடுவோங்க. எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியமானது, நல்ல சம்பளம் கிடைக்குங்க, நல்ல ஒரு பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்போ புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருங்க. இந்த வேலையிலேயே இருக்கிறோம், ரொம்ப வருஷமாக இருக்கிறோங்க, இதுலேருந்து வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணேன். ஆனால் அந்த வேலையை அட்டன் பண்ணுறதுக்கு, அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இந்த வேலையை தொலைச்சிருமோங்கிற பயம் இருக்கும். அந்த பயம் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். கண்டிப்பாக அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஒரு ஜாப் அப்படிங்கிறது, ஒரு ஃபாரினில் போயிட்டு ஒர்க் பண்ணுங்கிறது உங்கள் கனவாக இருக்கும். அந்த கனவு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் அதுக்குண்டான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டேன். ஏன்னா இந்த இந்த ப்ரொஃபஷனல் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்னுடைய கனவு அப்படின்னே சொல்லலாங்க.
ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்குன்னு சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். இதுதான் என்னுடைய ட்ரீம் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இருந்தது. அதை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, அதுக்கு உண்டான தேவைகள் எல்லாத்தையுமே சரியான விதத்தில் செயல்படுத்திட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா போதும் அப்படின்னா, அதுக்கு உண்டான ஒரு யோக காலகட்டங்கள் தான். இதுதான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்கள சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிசினஸ்ல அடிஷனலா ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்கோ, இல்ல அடிஷனலா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யறதுக்கோ, இல்ல புது அக்ரீமெண்ட்ஸ் கான்ட்ராக்ட்ட உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு யோக காலகட்டங்கள். ஸோ இந்த அக்ரீமெண்ட் கிடைச்சது, இந்த பிசினஸ் டீல் கிடைச்சதுன்னா, கண்டிப்பா என்னோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த ஒரு யோக காலகட்டங்கள்ல உங்கள வந்து சில ஒப்பந்தங்கள் உங்கள தேடி வருங்க. சில அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. ஸோ வெளிநாடு, வெளியூர் சம்மந்தப்பட்ட சில ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல சைன் பண்ணுறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. பிஸ்னஸில் இருந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் பழைய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறத முழுமையாக ஒதுக்கிட்டு புதிய பார்ட்னர்ஸ் உள்ள கொண்டு வருவீங்க. எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாஸை ரெக்கவரி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலில் கொண்டு போய் மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. அடுத்தது அந்த திருமணம். இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லைங்க. ஏன்னா எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டாங்க. இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லாமே டோட்டலாக ஜீரோ ஆயிடுச்சு. மற்றவங்களாம் வந்து பார்த்துறாங்க, எப்பா எல்லாமே நல்லா பண்ணிட்டேன், ஆனால் அந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும் உனக்கு சரியான விதத்தில் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாத்தையுமே நீ வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனைவி வரக்கூடிய நேரம் அல்லது கணவர் வரக்கூடிய நேரத்தில் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை மாறும். நிறைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறதுல நல்ல நம்பிக்கை இருக்குங்க. ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. ஏன்னா எனக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கவே நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு சில குழப்பங்கள் வந்துருச்சுங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய சீக்கிரத்தில் அதிர்ஷ்டகரமான ஒரு சூழல் உங்களை ஏன் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இதை விட நாங்கள் பெட்டராக பார்க்குறோன்னு சொல்லி விட்டுட்டு போனாங்களோ, இந்த அலைன்ஸ் வந்து செட் ஆகாதுன்னு சொல்லி உங்களை பாதியிலேயே விட்டு போனாங்களோ, அவங்களே உங்களை தேடி வந்து அந்த அலைன்ஸை மறுபடியும் வந்து புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். அலைன்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த விதம் உங்களை தேடி வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு, பரவாயில்ல இவர் வந்து ஒன்றுத்துக்கும் ஆகலை, அந்த அந்த சூழ்நிலையில் வந்து இவருக்கு பெரிய ஆளாக இல்லை, அதனால தான் வந்து கேன்சல் பண்ணிட்டு போனோம், இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அந்த லைஃப் அமைஞ்சதுன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோடு இருந்திருப்பீங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க. ரொம்ப நாள் திருமண தடைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். கூடிய சீக்கிரத்தில் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. குழந்தை பாக்கியமும் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. கல்யாணம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, எங்களுக்குன்னு வந்து ஒரு குழந்தையே இல்லை, குழந்தை பாக்கியம் நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு போய் பார்த்துட்டோம், நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோங்க, ஆனால் எங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகவே ஆகாதா? இதனால் வந்து நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறதோ இல்லை நிறைய விசேஷத்துக்கு போகிறதோ அவங்க நம்மளை கூப்பிட்றது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டாங்க. நிறைய மன உளைச்சலில் இருக்கிறோம். இந்த விஷயங்கள் மட்டும் நடந்தால் எங்களோட பாக்கியசாலி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமே இல்லாமல் இன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டோம், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சுங்க, ஒரே ஒரு சின்ன விஷயத்தினால இன்னைக்கு எல்லாமே உலகமே மாறின மாதிரி எல்லாமே தலைகீழ் தான் நடந்துருச்சு, இந்த ஒரே ஒரு இழப்புனால இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய நிலைமை ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்துச்சு, எல்லா உறவுகளும் என்னை விட்டு போயிடுச்சுங்க, நம்பிக்கையாக இருந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்றைக்கி ஆளுக்கு ஒரு திசையில் வாழக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது, நான் செய்த தவறுகளால் இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து சந்திச்சிட்ருக்கீங்க. அந்த நிலைகள் மாறும். கூடிய சீக்கிரத்தில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. பிரிந்த வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு கூட தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறி ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள், காதலர்கள் மத்தியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து கல்யாண லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. வீடு கட்டக்கூடிய யோகமாக இருக்கட்டும், ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம், ரொம்ப வருஷமாக வந்து வாடகை வீட்டில் இருந்தால் நமக்குன்னு ஒரு சொந்த வீட்டுக்கு எப்போ தான் போவோமோ அதுக்குண்டான முயற்சிகள் தான் எடுங்க அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்குள்ளே நிறைய ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருந்திருக்கும். குடும்பத்தில் வந்து நமக்குன்னு ஒரு சொந்த வீடு உருவாக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா எந்த விஷயத்தையும் இல்லை, நமக்குன்னு லக்கே இல்லையா, நம்மளால் வீடே கட்ட முடியாது, நம்மளுக்குன்னு ஒரு இடமே வாங்க முடியாது, அதிர்ஷ்டமே இல்லையா நமக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு சூழல்லையே வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. என்னன்னா எது பண்ணணும்னு ஆரம்பித்தாலுமே அது ஏதாவது ஒரு விதத்தில் தடையாகவே ஏற்றுக்குங்க. நல்ல விதத்தில் அதாவது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பணத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பணம் வேறு விதமாக செலவாயிட்டு உடனே பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போனவங்க கூட இன்றைக்கி அந்த பணத்தை திரும்ப கொடுக்காம இருக்காங்க. இதனால்
நம்ம கை கெட்டினது வாய் கெட்டிய ஒரு வீட்டு வேலையை ஆரம்பிக்கணும்னு நினச்சி பணத்தை ரெடி பண்ணி நம்மளால் அதை செய்ய முடியலையே, எப்போதான் அந்த அதிர்ஷ்டங்கள் நம்ம கை கூடி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் அதுக்குண்டான யோசனைகள் அப்படிங்கிறது வரும். அந்த வீட்டு வேலையை தொடங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, நிலம் சம்மந்தப்பட்ட யோகம், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருங்க. அதே போல் தகப்பன் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. வம்பு உலக சார்ந்த விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்திருக்குங்க. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டான இடத்துல நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. சில மருத்துவ மாற்றங்களை கூட இந்த காலகட்டங்களில் செய்வீங்க. ஸோ இது வரைக்கும் வந்து இங்கிலீஷ் மெடிசன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட திடீர்னு சேஞ்சஸ் பண்ணி ஒரு ஆயுர்வேதிக்கோ, ஒரு அலோபதி அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ மருத்துவ மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகும். இதனால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. கல்வி ரீதியாக நிறைய விஷயங்கள், கல்வியில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு துறையை வந்து தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள், நான் எதிர்பார்த்தபடி எனக்கு ரிசல்ட்டு, நான் எதிர்பார்த்தபடி எனக்கு மார்க் கிடைச்சதுன்னா அதை வச்சுட்டு இந்த காலேஜ் அப்ளை பண்ணிடுவேன், அதை வச்சுட்டு இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்க. ரொம்ப நாளாக நீங்கள் வந்து எதிர்பார்த்திருந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். நீங்கள் எதிர்பார்த்தபடி அந்த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஸோ கல்வி எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் ஜாப்புக்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்க கூட நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு மார்க்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதே துறையில் உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கோ இல்லை நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகுங்க. நீண்ட நாள் கடன் பிரச்சனை உங்களை விட்டு படிப்படியாக விலகும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நம்மளோட அதிர்ஷ்டம் யாருக்குமே இல்லைங்க. இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும், எனக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டியில் விற்று அதுக்குண்டான தொகை வந்துச்சுன்னா அந்த கடனை அடைச்சிருவேன், எனக்கு வர வேண்டிய தொகை நான் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சேன், அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தேன், அந்த பணம் வந்துச்சுன்னா கூட இன்றைக்கி வந்து இந்த கடன் இல்லாமல் வாழ்றோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயம் அந்த தொகைகள் உங்கள் கைக்கு வரும். நீண்ட நாள் பிரச்சனை இந்த கடன் பாக்கி அப்படிங்கிறது முழுமையாக அடைப்பீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா தெளிவாக கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.